கோவை ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்கள் சார்பாக அபிராமி இம்பாக்ட் 2025 வரும் காலங்களில் மருத்துவத்துறை தொடர்பான தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி தகவல் தெரிவித்துள்ளார். கோவை சுந்தராபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மருத்துவத்துறையில் பயில விரும்பும் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அபிராமி நிறுவனங்கள் 5 முக்கிய மருத்துவக் கல்வியுடன் அபிராமி இம்பாக்ட் 2025 நிகழ்வு அபிராமி நர்சிங் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் குந்தவி தேவி மற்றும் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன், சுசித்ரா, உமாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு இம்பாக்ட் நிகழ்வை துவக்கி வைத்தார். இதில் கூட்டு சுகாதார அறிவியலில் புதிய படிப்புகள், அபிராமி கலைட் நர்சிங் திட்டம், மருந்தியல் கல்லூரி விலங்கு இல்லத்தின் திறப்பு விழா, முதுகலை மருத்துவ திட்டம் துவக்கம் மற்றும் புதிய ஸ்ரீ அபிராமி கார்ப்பரேட் அலுவலக திறப்பு என்று 5 புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட அபிராமி இம்பாக்ட் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் பேசிய அவர், மருத்துவத்துறை மற்றும் சுகாதார கல்வியை மேம்படுத்துவது மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டு அபிராமி கல்வி நிறுவனங்கள் புதிய வசதிகளை துவக்கியுள்ளதாக கூறினார். மருத்துவத்துறை தொடர்பான நர்சிங், மருந்தகம், பிசியோதெரபி, தொழில்நுட்பம் மற்றும் சிகிச்சை முறை அறிவியல் நவீனமாகி வருவதாக பேசிய அவர், வரும் காலங்களில் மருத்துவத்துறையில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்தார். நாமினேட் பை CCSE கவர்மெண்ட் நாமினேட் வந்து இந்த சாண்டல் சயின்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் இன்ஸ்டியூட் இனிபிக் ஆக்சுவலாக வந்து ஹீட் பண்ணுறது அதனால வெயிட் பண்ணுறது சார். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அதை அப்புறம் இது பண்ணிக்கலாம். கமிட்டி மீட்டிங் இருக்குது சார். கமிட்டி மீட்டிங் அப்புறம்